ரைட். ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. 11th ஃபிசிக்ஸில் நம்ம இருக்கோம். அதில் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு பேசிக் மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பேசிக் மேக்ஸில் நீங்கள் கற்றுக்க போகிறது வெக்டார் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க, ட்ரிக்னாமெட்ரி பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க, இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பற்றி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதே மாதிரி ஜிபிஏபி பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் ஃபிசிக்ஸ்குள்ளார போக முடியும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் டாபிக் இன்னைக்கு நம்ம பேச போகிறது வெக்டார். வெக்டார் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கேலார் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். ஸ்கேலார் இட் ஹாஸ் அ ஒன்லி மேக்னிட்யூடு. வெறும் அளவுன்னு அர்த்தம். எவ்வளோ வேல்யூ மட்டும் இருக்கு அதுதான் ஸ்கேலார். எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணீங்க, 100 கிலோமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் ஸ்கேலார். எவ்வளோ எனர்ஜி உனக்கு இருக்கு, 100 ஜூல். எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க, 100 ஜூல். எவ்வளோ ஸ்பீடாக வந்தீங்க, எவ்வளோ பவர் வேணும் உங்களுக்கு, எவ்வளோ டைம். இப்போ எவ்வளோன்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு மட்டும் பதில் சொன்னீங்கன்னா தட் இஸ் ஸ்கேலார். இட் ஹாஸ் அ ஒன்லி மேக்னிட்யூட். இப்போ வாட் இஸ் ஸ்கேலார்னு உன்னை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா சார் இட் ஹாஸ் அ ஒன்லி மேக்னிட்யூட். எக்ஸாம்பிள் என்னப்ப? டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, ஒர்க்கு, எனர்ஜி, பவரு, டைமு, அது மாட்டும் போயிட்டே இருக்கும். நிறைய ஸ்கேலார் இருக்குது, போக போக எல்லாரும் கற்றுப்பீங்க. சும்மா ஒரு 2 மார்க் எழுதுறதுக்காக டிஃபைன் ஸ்கேலார். இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிட்யூட். என்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா போதும். உனக்கு சப்போஸ் அது ஸ்கேலாரா வெக்டாரான்னு கண்டுபிடிக்க தெரியலன்னா ஒரு சின்ன ஐடியா, எவ்வளோன்னு ஒரு கொஷின் மட்டும் கேட்டு அதுக்கு பதில் சொல்லுங்களேன். ரைட்டா? அடுத்தது வெக்டார். ஸோ வெக்டார் போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிட்யூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். எவ்வளோ பிளஸ் எங்கிருந்து, இந்த கேள்விக்கு பதில் புரியுதா? எவ்வளோ பிளஸ் எங்கிருந்து. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 9th 10th படித்திருப்பீங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட். நான் என்ன பண்ணுறேன், ஏலேருந்து பி வழியா சி வந்துடுறேன். இது ஒரு 10 கிலோமீட்டர், இது ஒரு 10 கிலோமீட்டர். அப்போ இந்த 20 கிலோமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸ். நான் ஷார்ட்டாக வரேன் பார்த்தீங்களா, ஏசி. இந்த இடம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 10√2. அப்போ ஏபிசின்றது டிஸ்டன்ஸ். இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிட்யூட். டிஸ்பிளேஸ்மெண்ட் 10√2 நான் எந்த டைரக்ஷனில் வந்தாகணும், இந்த டைரக்ஷனில் தான் வந்தாகணும். ஸோ டைரக்ஷன் இருந்ததுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், டைரக்ஷன் இருந்ததுன்னா வெக்டார் குவான்டிட்டி. கரெக்டா? டைரக்ஷன் இல்லைன்னா ஸ்கேலார். வெலாசிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். உங்கள் டேடியோட நீ பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, அவர் ஸ்பீடாமீட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு 40 kmph காமிக்கும். இது ஸ்பீடு. ப்ளஸ் இது கூட நீங்கள் எந்த பக்கமாக போகிறீங்க, நார்த்தா, சவுத்தா, ஈஸ்டா, வெஸ்டா, அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வெக்டார் ஆகிடும், வெலாசிட்டி ஆகிடும். இப்போ ஸ்பீட் ப்ளஸ் டைரக்ஷன். வெலாசிட்டினா யாருன்னு தெரிஞ்சுக்கோ, ஸ்பீட் ப்ளஸ் டைரக்ஷன். ஸ்பீடுன்றது அமௌண்ட், எந்த பக்கம்ன்றது வெலாசிட்டி. தென் ஆக்சலரேஷன் வெக்டார். ஃபோர்ஸ் வெக்டார், ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மொமெண்டம் வெக்டார். டார்க் வெக்டார். ஆல்ரெடி டார்க் பற்றி இன்னும் உங்களுக்கு சரியாக தெரியாது. மொமெண்டம், ஃபோர்ஸ் இதெல்லாம் நீங்கள் 10th ரவுண்ட்லேயே படிச்சிருப்பீங்க. கிளியர் தானே? தனுஷி கிளியராமா? பிரதீப் கிளியரா இது வரைக்கும் உனக்கு? கிளியர் சார். பதில் சொல்லுங்க, கிளியர் தானே பேசின வரைக்கும்? கிளியர் தான் சார். தனுஷி உனக்குமா? ரைட். டவுட் இருந்ததுன்னா அப்பப்போ கேட்டுக்க வேண்டியது. இப்போ வெக்டாருக்குள்ள போயிடலாமா? செம்ம ஜாலியாக இருக்கும் பாருங்களேன். வாட் இஸ் வெக்டார்? வெக்டாரை எப்படிங்க சார் ரெப்ரசன்ட் பண்ணுறது? வெக்டாரை இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். இதுக்கு பேர் ஹெட்டு, தலை. இதுக்கு பேர் டெய்லு. இதில் மேக்னிட்யூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. இதோட லென்த்து தான் மேக்னிட்யூட், இதோட லென்த்து தான் மேக்னிட்யூட். எந்த பக்கமாக யாரோ காமிக்குதோ அதான் டைரக்ஷன். இப்போ இங்கே பாருங்களேன், இதான் ஹரிசாண்டல். ஒரு வெக்டார் ஹரிசாண்டல்ல இருந்து 4 மீட்டர் 30 டிகிரியில் இருக்குது. அப்போது இது ஒரு வெக்டார். என்ன அர்த்தம்னா மேக்னிட்யூட் 4 மீட்டர், டைரக்ஷன் 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். அப்போ டைரக்ஷன் அப்படின்னாலே அது ஆங்கிள். ஹரிசாண்டல் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 30 டிகிரி. இந்த லென்த்து தான் மேக்னிட்யூட். அந்த வெக்டாரோட இந்த டெய்ல இருந்து ஹெட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் மேக்னிட்யூட். ரைட்டா? நீங்கள் பாருங்களேன், இப்போ ஒரு வெக்டார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 4i வெக்டார்னு என்ன அர்த்தம்? 4ன்றது மேக்னிட்யூட். டைரக்ஷன் எங்கே போகுது? ஈஸ்ட் போகுது. உனக்கு தெரியுமா? ஐ வெக்டார் அப்படின்னா ஈஸ்ட்டு.
மைனஸ் ஐ வெக்டார் அப்படின்னா வெஸ்ட்டு, ஜே வெக்டார் அப்படின்னா நார்த்து ப்ளஸ் ஜே, சவுத்து மைனஸ் ஜே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருங்க. ப்ளஸ் ஐயா ஈஸ்ட் பக்கம் போகுது சார், மைனஸ் ஐயா வெஸ்ட்டுக்கு போகுது, ஜே நார்த்து, மைனஸ் ஜே சவுத்துக்கு போகுது. 4i வெக்டார், அப்போ 4ன்றது மேக்னிடியூடு, 4ன்றது மேக்னிடியூட், ஐ வெக்டார் ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. இப்படி தான் ஒரு வெக்டாரை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும். கற்றுக்கிட்டீங்களா? இங்கே பாருங்களேன், டைப் ஆஃப் வெக்டார் சும்மா அப்படி ரஃபாக தெரிஞ்சுக்க போகுது. 2 வெக்டார் ஈக்குவலாக இருக்கு, இதுவும் 4i வெக்டார், இதுவும் 4i வெக்டார். இப்படி ஈக்குவலாக இருந்ததுன்னா இதுக்கு பேரு தான் ஈக்குவல் வெக்டார்ஸ். ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்னு சொன்னாலும் சரிதான், இல்லை பேரலல் வெக்டார்னு சொன்னாலும் சரிதான். பேரலல் வெக்டார் பார்த்தாலே தெரியும், தீட்டா 0வா இருந்தாலே அது பேரலல் வெக்டார். இப்போ இதை வந்து நீங்க என்னன்னு சொல்லலாம்னா பேரலல்னு சொல்லலாம், ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேல்யூ மாறுது இல்லை, இது 3i வெக்டார், இது 5i வெக்டார். அப்போ என்ன அர்த்தம்? ஈக்குவல் வெக்டாரை பேரலல் வெக்டார்னு சொல்லலாம், ஆனால் பேரலல் வெக்டாரை ஈக்குவல் வெக்டார்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அது ரெண்டும் அன்ஈக்குவலாக இருக்கு. பேரலல் வெக்டார் அன்ஈக்குவல் வெக்டார் சொல்லலாமா? அதே மாதிரி ஆப்போசிட் வெக்டார்ஸ், ஒரு வெக்டார் இப்படி இருக்கு, ஒரு வெக்டார் இப்படி இருக்கு, ஆப்போசிட் வெக்டார்ஸ் இல்லைன்னா ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ், ரைட்டா? 180 டிகிரியா இருந்ததுன்னா தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரியா இருந்ததுன்னா ஆன்டி பேரலல். ஆன்டி பேரலல்னா உனக்கு நல்லா தெரியும், ஒன்று திரும்பி திரும்பி இருக்கும், ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ். கற்றுக்கிட்டீங்களா? அதே மாதிரி வெறும் டாட் மட்டும்தான் இருக்கு, ஜீரோ வெக்டார், நல் வெக்டார். நல் வெக்டார்னா எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது. ஜீரோ வெக்டார் அப்படின்னாலே நல் வெக்டார். நல் வெக்டார் எங்க ஆரம்பிக்குது எங்க போகுதுன்னு சரியா தெரியாது, ரைட்டா? ஸோ போக 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 ஆர்த்தோகனல் வெக்டார்னா என்ன, கோப்ளானர் வெக்டார்னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கலாம். ஃபிசிக்ஸுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தெரிஞ்சுங்க போதும். வெக்டாரில் நம்ம 4 விஷயம் பேச போகிறோம். ஒன்று, வெக்டாரோட அடிஷன் 30 லெசன்லேயும் வருவான். ரெண்டாவது, வெக்டாரோட சப்ராக்ஷன். மூணாவது, வெக்டாரோட மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ல தான் 2 விஷயம் நீங்க நல்லா கத்துக்க போறீங்க. ஒன்று டாட் ப்ராடக்ட்னு ஒன்று கற்றுக்க போகிறேன், இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட்னு ஒன்று கற்றுக்க போகிறீங்க. அவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே 30 லெசனும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எந்த லெசன் ஃபிசிக்ஸ் எடுத்தாலும் அதில் வெக்டாரோட பேசிக் உங்களுக்கு வந்துடும். கற்றுக்கலாமா? இப்போ சாதாரணமாக ஒரு 4ஐயும் ஒரு 6ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்னப்பா வரும்? 10. 4 + 6 10. இதுக்கு பேர் ஸ்கேலார் அடிஷன். வெறும் நம்பரை மட்டும் ஆட் பண்ணுறீங்க, வெறும் நம்பரை மட்டும் ஆட் பண்ணுறீங்க, ஸ்கேலார் அடிஷன். இதே 4i வெக்டார் ப்ளஸ் 6i வெக்டார் இப்படி இருக்குன்னா கூட என்ன பண்ணிடலாம்? ஐ. அப்போ ஒன்று 4 இன்னொன்று 6, அப்போ ரெண்டும் சேர்ந்தா 10. ஏன்னா எல்லாமே ஐ டைரக்ஷன், இதுவும் ஐ தான், இதுவும் ஐ தான், இதுவும் ஐ தான், அதனால 10i வெக்டார் சொல்லலாமா? ஒருவேளை சரி இப்படி இருக்கு, யாராவது சொல்ல மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஐ வெக்டாரையும் ஜே வெக்டாரையும் ஆட் பண்ண முடியுமா டைரக்டா? இதுக்கு தான் உங்களுக்கு வெக்டார் அடிஷன் வேணும். 4 + 6 வெறும் ஸ்கேலர், டைரக்டா ஆட் பண்ணலாம். ஆனா இங்க ஐ வெக்டார் ஜே வெக்டார் வேற வேற டைரக்ஷன் இருக்குல்ல, அப்ப எப்படி அதை ஆட் பண்ணணும்? இதுக்கு தான் வெக்டார் அடிஷன் நீங்க நல்லா கத்துக்கணும். இங்க பாருங்களேன், இந்த இடம் ஐ வெக்டார், எப்பவுமே இந்த இடம் ஜே வெக்டார், எப்பவுமே இந்த இடம் கே வெக்டார். மூணுமே ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும், 90 டிகிரி 90 டிகிரி, ரைட்டா? ஸோ அதாவது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். ஐயும் ஜேவும், ஜேவும் கேவும், கேவும் ஜேவும். இப்போ ஐ வெக்டார் ஜே வெக்டாரை டைரக்டாக ஆட் பண்ண முடியாது. அதுக்காக வெக்டார் அடிஷன் கற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன்னா அதுக்கு நீங்கள் 2 ரூல் கற்றுக்கணும். ஒன்று ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ஸ், இன்னொன்று parallelogram law of vectors. ரெண்டுமே கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ஸ் இதெல்லாம் உங்கள் மேக்ஸ் டீச்சர்ஸ் டீட்டெயில்டாக டெரிவேஷன் போட்டு சொல்லி தருவாங்க ஸ்கூலில், ரைட்டா? அங்கே போய் அது ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம கற்றுக்கலாம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன, அதுலேருந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி நீட் அண்ட் ஜேஇ பேஸில் சூப்பராக கற்றுக்க போகிறீங்க. ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்துருவோமா? ஒரு வெக்டார் பி வெக்டார்னு ஒரு வெக்டார், கியூ வெக்டார்னு இன்னொரு வெக்டார்.
இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறேன். இப்போ நீ என்ன பண்ணணும், நான் சொல்கிறது அப்படியே கேளுங்க பார்க்கும். பி வெக்டாரை அப்படியே வச்சுக்கோங்களேன். பி வெக்டாரை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கியூ வெக்டாரை அப்படியே இருக்கிற மாதிரியே பேரலாக நகர்த்திட்டு கொண்டு வாங்க. நகர்த்தி கொண்டு வாங்க. கியூ வெக்டாரோட டெய்ல் காதில் வாங்கு. டெய்ல் ஆஃப் கியூ வெக்டார் அதை கொண்டு போயிட்டு பி வெக்டாரோட ஹெட்டில் வச்சிருங்க. இது கியூ வெக்டார், இது கியூ வெக்டார். நான் ஒன்றுமே பண்ணல, பேரலாக நகர்த்திருக்கேன். அப்போ க்ளோசிங் சைடு, இந்த க்ளோசிங் சைடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த க்ளோசிங் சைடு தான் ரிசல்டன் வெக்டார் ஆர் ஈக்குவல் டு பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார். அப்போ ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணீங்கன்னா உனக்கு கிடைக்கிறது ரிசல்டன்ட் பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார். நீ நினைக்கிற மாதிரி பி பிளஸ் கியூ கிடையாது, பி வெக்டார் கியூ வெக்டார். கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இது என்னங்க சார் பண்ணுறது? கேர்ஃபுல்லாக கவனி. புரியலன்னா என்கிட்ட ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கோ. ஒரு வெக்டாருக்குள்ளார ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு ஆளோட பேரு மேக்னிடியூட், மேக்னிடியூட். இன்னொருத்தவனோட பேரு டைரக்ஷன். அப்போ ஒரு வெக்டாருக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்களா? இங்க பாருங்க பாருங்க பாருங்க. ஆர் வெக்டார் வேணும்னா பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார். இது வெக்டார். இந்த வெக்டாருக்குள்ளார ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேர்ந்தது தான் வெக்டார். இப்போ எனக்கு வெறும் மேக்னிடியூட் மட்டும் வேணும். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இந்த டெரிவேஷன்லாம் அப்புறமா ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சர்ஸ் பேசுவாங்க. நமக்கு ஃபிசிக்ஸ்க்கு டெரிவேஷன் கிடையாது. டைரெக்டாக ஃபார்முலா போட்டுட்டு சம் போட வேண்டியதுதான். நான் எப்படி எழுதணும்னு செக் பண்ணிக்கோ. பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos theta. ஃபார்முலா டைம் படிச்சுக்கோங்க. மேக்னிடியூட் p ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos theta. தென் டைரக்ஷன். டைரக்ஷன்னா ஆங்கிள். ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இல்லையா? டைரக்ஷன்னா ஆங்கிள். ஆல்ஃபா வேணும்னா tan inverse ஆஃப் q sin theta பை p plus q cos theta. சார் சத்தியமாக ஒன்றுமே புரியல சார். நீ சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ சூப்பராக புரியும் பாருங்களேன். ஒரு வெக்டார், இந்த வெக்டாரில் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு சொன்னது தான் இந்த மேக்னிடியூட். என்ன டைரக்ஷன் இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த ஃபார்முலா. q sin theta பை p plus q cos theta. இன்னும் எனக்கு சரியாக புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க. அதுக்கு நம்ம கற்றுக்க போகிறது தான் parallelogram law of vector. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுத்துக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. கற்றுக்கோங்க. parallelogram law of vectors. parallelogram law of vectors அப்படின்னா என்னங்க சார்? அப்புறம் சொல்லிக்கிறேன். இது p வெக்டர். அவங்க கிட்ட கேட்கவே இல்லையே, யார் கேட்கமா சொல்ற? p வெக்டர், இந்த இடம் q வெக்டர். இதுதான் தீட்டா. பிசிக்ஸ்ல எப்பவுமே தீட்டான்னா ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லணுன்றதே கிடையாது. தீட்டான்னு வந்துட்டாலே ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். அங்க இருக்கிற ரெண்டு வெக்டாருக்குமான ஆங்கிள் தான். அப்ப ரிசல்டன் வெக்டார் எங்க இருக்கும் பேரலோகிராம்ல? இதுதான் ரிசல்டன் வெக்டார், ஆர் வெக்டார். இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருது? ஒரு பேரலோகிராம் கிடைச்சிதான். கற்றுக்கிட்டீங்களா? அப்போ டைரக்ஷன் எங்க சார் இருக்கு? கவனமா கவனியே. இந்த இடம் தான் ஆல்ஃபா. ஆல்ஃபானா டைரக்ஷன். டைரக்ஷனா என்ன அர்த்தம்னா என்ன பாரு இந்த ஆர் வெக்டார் இருக்குல்ல, ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல்ல இருந்து எவ்வளவு ஆங்கிள் இருக்கோ அதுதான் டைரக்ஷன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த ஆர் வெக்டார் வேணும்னா சம் ஆஃப் டூ வெக்டார்ஸ், பி வெக்டாரையும் கியூ வெக்டாரையும் ஆட் பண்ணிக்கணும். இது வெக்டார். இந்த வெக்டாருக்குள்ளார யார் மறைஞ்சிருக்கா? மேக்னிடியூட் மறைஞ்சிருக்கு, டைரக்ஷன் மறைஞ்சிருக்கு. மேக்னிடியூட் ஃபார்முலா என்ன? வழக்கம் போல பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் 2pq cos theta. அங்க எழுதின அதே ஈக்குவேஷன் தான். p ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos theta. p ஒரு வெக்டார், q ஒரு வெக்டார். அதே மாதிரி டைரக்ஷன் வேணும்னா tan ஆல்ஃபா வேணும்னா q sin theta பை p plus q cos thetaன்னு பிரமாதமா கத்துக்கணும். அங்கேயும் அதான் பார்த்தீங்க, இங்கேயும் அதான் பார்த்தீங்க. எப்பவுமே ஒரு வெக்டார்னா அதுக்குள்ளார ரெண்டு பேர் மறைஞ்சிருப்பாங்க. ஒன்று மேக்னிடியூட், இன்னொன்று டைரக்ஷன். சூப்பரா. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 3 விஷயம் புரியுதான்னு பார்த்துட்டேவா? ஃபார்முலா ஒரு டைம் படிச்சுக்கோங்க. அப்படி ஒரு 30 செகண்ட் டைம் தரும். ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா டக்குன்னு படி. இந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா படிங்க பாருங்க.
முடிச்சியா? ஓகே, கவனமாக கவனி. தீட்டா ஜீரோன்னா என்னங்க சார் மீனிங்? தீட்டா ஜீரோன்னா என்ன அர்த்தம்? பி வெக்டாரும் கியூ வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். தீட்டா ஜீரோ, அப்ப தீட்டா ஜீரோ ஃபார்முலா என்ன? ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos தீட்டா. காஸ் தீட்டா கற்றுக்கிட்டீங்களா? 10th படிச்சிருப்பீங்க காசோட வேல்யூ. யாராவது சொல்லுங்க, காஸ் ஜீரோட வேல்யூ எவ்வளோ? தனஸ்ரீ, பிரதீப். 1. சூப்பரா சொன்னப்ப. தனஸ்ரீ தெரிஞ்ச நம்ம காஸ் ஜீரோ 1 தானே? ரைட். பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq காஸ் ஜீரோ 1 பிளஸ் 2pq. இதை பார்த்தா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்முலா மாதிரி இல்லை? அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் p plus q the whole square, a plus b the whole square. உங்களுக்கு தெரியும் தானே, ரூட் 2 ஸ்கொயரும் போயிடும். அப்ப என்ன அர்த்தம்னா, ரெண்டு வெக்டார் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா டைரக்டா ஆட் பண்ணாலே ரிசல்டன் கிடைச்சிரும். இப்போ சொல்லுங்க பார்க்கும். 4a வெக்டார் பிளஸ் 4a வெக்டார் எவ்வளோ? 8a வெக்டார். 4j வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் எவ்வளோ? 8j வெக்டார். 4k வெக்டார் பிளஸ் 4k வெக்டார் எவ்வளோ? 8k வெக்டார். அப்ப ரெண்டு வெக்டார் ஒரே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ரிசல்டன் பாருங்க. ரிசல்டனுக்கு என்ன ஃபார்முலா? tan ஆல்ஃபா. டைரக்ஷனுக்கு tan ஆல்ஃபா வேணும்னா q sin தீட்டா பை p பிளஸ் q cos தீட்டா. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ q sin தீட்டா sin 0 p பிளஸ் q cos 0. இங்கேயே முடிஞ்சு போச்சு. sin 0 ஜீரோன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 0, டைரக்ஷன் கிடையாது. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பி வெக்டாரும் அதே டைரக்ஷன் தான், கியூ வெக்டாரும் அதே டைரக்ஷன் தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஆர் வெக்டாரும் அதே டைரக்ஷன் தான். அப்ப ஆர் வேணும்னா ரெண்டுத்தையும் டைரக்டா ஆட் பண்ணா போதும். ஆல்பாவோட வேல்யூ 0ன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சு டாபிக். அடிஷன் கிளியராமா? பிரதீப் உனக்கு? எஸ் சார், கிளியர் சார். ஏய், நீ எப்படா வந்த? கிருத்திக் 7 மணிக்கு சார். 7 மணிக்கு. ஒன்ட்ட டைம் என்ன சொன்னாங்க? 6:45. சாரி தேவையில்ல, ஒன்ட்ட டைம் என்ன சொன்னான்னு சொல்லு. 6:45 சார். தாரி எம்சி தானே விட்டாங்க? சார். இல்ல, உனக்கு 6:45 கிளாஸ் முன்னாடி தெரியும் தானே? ஆமா சார். அப்புறம் ஏன் லேட்டு? டைப் ரைட்டிங் வந்து வர லேட் ஆயிடுச்சு சார். ரைட். இதுக்கப்புறம் லேட்டா இருக்கிறத பார்க்க கூடாது. ஓகே சார். ரைட். பா கேஸ் 2 பாருங்க. கேஸ் 2 பாரு. தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரி. பொறுமையா கத்துக்கோங்க. புரியலன்னா எப்போ வேணாலும் எவ்வளவு வேணாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கோங்க. எல்லாமே நம்ம தான் கேட்கறதுக்கு கூச்சமோ மற்ற பசங்க என்ன நினைச்சுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. செம்ம ஃபன்னா இருக்கும் பிசிக்ஸ், செம்ம ஜாலியா இருக்கும். ஹானஸ்டா நேர்மையா கத்துக்கிட்டா எல்லாமே அழகா வந்து விழும். நிறைய சிம்பிள் இருக்கு. ஒரு பெரிய சம்மை அசால்ட்டா பார்த்ததுமே கண்டுபிடிக்கிற மாதிரியான ஐடியாஸ் எக்கச்சக்கமா இருக்கு. என்ன பிரச்சனை, கொஞ்சம் பேசிக் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் அளவுக்கு அந்த பேசிக் உள்ள போற வரைக்கும் நீங்க லைட்டா கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. நீங்க அந்த பேசிக் தெரிஞ்சிருச்சுன்னா கலக்கலாம். ரைட். ஆர் வெக்டர். ஆர் வெக்டர், ஆரோட மேக்னிடியூட் ஃபார்முலா சொல்லு. ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos தீட்டா. இதான் ஜெனரல் ஈக்குவேஷன். சரி, எங்களுக்கு காஸ் 180 தெரியாது. நானே கற்றுக் கொடுக்குறேன். அடுத்த 2 கிளாஸ்ல கற்றுக் கொடுக்குறேன். காஸ் 180 இப்போதைக்கு -1ன்னு தெரிஞ்சுக்கோங்க. காஸ் 180 -1 அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆரோட வேல்யூ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். காஸ் 180 -1ன்றதுனால -2pq காஸ் 180 -1. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் -2ab. அதனால இதுக்கு பேரு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டு போயிடுச்சு. அப்ப 180 டிகிரியா இருந்தா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டு வெக்டார் p vector q vector both are act as opposite to each other. r equal to p minus q. r equal to p minus q. சார் சரியா புரியல, இன்னொரு டைம் நல்லா சொல்லுங்களேன். ஒரு வெக்டார் p வெக்டார் வந்து 8i வெக்டார், q வெக்டாரோட வந்து 4i வெக்டார். தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரின்னு தெரிஞ்சு போச்சு.
அப்போ 180 டிகிரினாலே சார் என்ன கற்றுக் கொடுத்தாங்க? பி மைனஸ் கியூ. 8 மைனஸ் 4 ஆன்சர் 4i வெக்டார் தான். அந்த 4i டைரக்ஷன் யார் ஜெயிப்பாங்க? 8 ஜெயிக்குமா 4 ஜெயிக்குமா? 8 தான் ஜெயிக்கும். அப்போ ரிமைனிங் 4 இங்கே இருக்கு பாரு, 4i வெக்டார். இப்போ ஒருவேளை கியூ பெருசாக இருந்ததுன்னா ரிசல்டன்டோட டைரக்ஷன் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் கியூ. இங்கே பி கிரேட்டராக இருக்கிறதுனால ரிசல்டன்டோட டைரக்ஷன் அலாங் த பி யார் கிரேட்டராக இருக்காங்களோ அவங்களோட டைரக்ஷனில் தான் இருக்கும். சரி, நல்லா புரிஞ்சிருச்சு. 180 டிகிரினா பி மைனஸ் கியூ போட்டுக்கணும்னு சொன்னீங்க. டைரக்ஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் கியூ சைன் 180 பை பி பிளஸ் கியூ காஸ் 180. ஒருவேளை சைன் 180 உங்களுக்கு தெரியலன்னா இப்போதைக்கு 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிக்ஜாமெட்ரி கற்றுக் கொடுக்கும்போது நான் கற்றுக் கொடுக்குறேன். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 0. இப்போ என்ன அர்த்தம்? பி வெக்டாரோட டைரக்ஷன் கியூ வெக்டாரோட டைரக்ஷன் இங்கே இருக்குது. பட் ஜெயிக்கிறது என்னவோ பி தான். ஆரும் அதே டைரக்ஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆங்கிள் 0வாக தான் இருக்கும்னு கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ 2 விஷயம் சூப்பராக பேசிட்டோமா? தீட்டா 0, தீட்டா 180. தீட்டா 0வாக இருந்தால் கவனமாக கவனி, பி பிளஸ் கியூ ஆல்ஃபா 0. தீட்டா 180 இருந்தால் பி மைனஸ் கியூ ஆல்ஃபா 0. ரைட்டா? ஒரே நிமிஷம் வந்துடுறேன். லாஸ்டா தீட்டா 90. ஸோ தீட்டா 90 இருந்தால் என்னங்க சார் ஆகும்? தீட்டா 90 டிகிரி கேப்ல இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஒரு வெக்டார் பி வெக்டார், இன்னொரு வெக்டார் கியூ வெக்டார், 2 பேருக்குமான ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. அப்போ ரிசல்டன்ட் டைரக்ஷன் இங்கே இருக்கணும் இல்லையா? ஃபார்முலா பாருங்களேன். ஆருக்கு பதிலாக ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq காஸ் தீட்டான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ உங்கள் என்சிஆர்டியில் அது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. உன் விருப்பம் தான், வெக்டார் நீ பிக்யூன்னு எடுத்துக்கோ, இல்லை ஏபின்னு எடுத்துக்கோ, எக்ஸ்ஒய்ன்னு கூட எடுத்துக்கோ. தீட்டாவோட வேல்யூ 90 இருக்கிறதுனால டக்குன்னு யாராவது சொல்லுங்க காஸ் 90யோட வேல்யூன்னு. காஸ் 90 0. பிரதீப் காஸ் 90 0 தானே? டேய் கிருத்திக் காஸ் 90 0 தானே? தெரியும் தானே? ரைட். ஸோ ரூட் ஆஃப் காஸ் 90 0 பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் ஆரோட வேல்யூ. அப்போ 90 டிகிரியா இருந்தாலே ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் தான். இங்கே நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல போறேன். எல்லாரும் ரொம்ப காது கொடுத்து சூப்பராக கேள்வி பார்க்கும். 90 டிகிரினாலே பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் தான். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு வெக்டார் ஐல இருக்கு 4i வெக்டார், இன்னொரு வெக்டார் ஜேல இருக்கு 3j வெக்டார். ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. அப்போ ரிசல்டன்ட் வெக்டார் வேணும். கேட்டாங்க என்ன தெரியும் பண்ணணும்? ஐஜே 90 தானே? அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன்றும் பண்ணாத 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயரு 16 பிளஸ் 9 25. ஆன்சர் 5. அப்போ ஆரோட வேல்யூ 5. என்ன கற்றுக்கிட்டீங்க? 90 டிகிரினாலே ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் தான். சால்வ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. ரைட்டா? 90 டிகிரி. இன்னொரு ஐடியா சொல்லவா? இங்கே பாருங்களேன். ஒரு வெக்டார் 2i வெக்டார், இன்னொரு வெக்டார் 2j வெக்டார் இப்படி இருக்கு. உங்க கொஸ்டின் பேப்பர்ல இப்படி இருக்கும், 2i வெக்டார் 2j வெக்டார்னு இருக்கும். இதை பார்த்ததும் இதோட மேக்னிடியூட் என்னன்னு கேட்டால் உங்களால் டக்குன்னு சொல்ல முடியும் 2√2. எப்படி சார் 2√2ன்னு சொன்னீங்க? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? எப்பெல்லாம் 2 ஈக்குவல் வெக்டார், காதில் வாங்கு, இதுதான் சின்ன ஐடியா. எப்பெல்லாம் 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியில் ஆக்ட் ஆகுதோ ரிசல்டன் வேணும்னா அங்க இருக்கிற ஏதோ ஒரு வெக்டார் 2 ஏதோ ஒன்று கூட ஒரு √2 போட்டுக்கோங்க. 2√2 ஆன்சர் அதே தான் வரும். அப்போ இது என்ன வரும்? 5i வெக்டார் 5j வெக்டார். ஆன்சர் என்ன? 5√2. 6i வெக்டார் 6j வெக்டார். ஆன்சர் என்ன? 6√2. 8i வெக்டார் பிளஸ் 8j வெக்டார். ஆன்சர் என்ன? 8√2. எப்பெல்லாம் 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியில் ஆக்ட் ஆகுதோ ரிசல்டன் கேட்டாங்கன்னா அசால்ட்டா சொல்லிடு, அந்த 2 பேர்ல ஒரு ஆள் √2, அவ்வளோதான். சூப்பரா இருந்துச்சா? தென் சார் டைரக்ஷன் சொல்லி கொடுங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலா பேர் q sin தீட்டா பை p பிளஸ் q cos தீட்டா. தீட்டாவோட வேல்யூ 90ன்னு சொல்லிட்டீங்க சார். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் sin 90.
sin 90 உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 1, கீழே ஒரு p இருக்குது, cos 90 0. ஃபைனலாக நம்ம தேடி வந்தது டைரக்ஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் q பை p. tan இன்வர்ஸ் ஆஃப் q பை p. ஆல்ஃபான்னா யாரு பா ஆல்ஃபா? நான் சொன்னல ஒரு வெக்டார் p வெக்டாரு, இன்னொரு வெக்டார் q வெக்டாரு, இந்த இடம் ரிசல்டன் வெக்டாரு r வெக்டார். அப்போ இதான் டைரக்ஷன் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா வேணும்னா இந்த ஆல்ஃபா, அதாவது ஃபைனல் ஆன்சர் இருக்குல்ல, கொஞ்சம் காது கொடுத்து கேளு. ஃபைனல் ஆன்சர்னா யாரு? ரிசல்டன் வெக்டார். இந்த ரிசல்டன் வெக்டார் எங்க இருக்கும்? பிக்கும் கியூக்கும் நடுவில் எங்கேயோ இருக்கும். இந்த ஆல்ஃபான்றது என்னன்னா, இந்த ரிசல்டன் வெக்டார் இந்த ஹரிசாண்டல் பில இருந்து எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்றது தான் ரிசல்டன்ட். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது ஆல்ஃபா tan இன்வர்ஸ் ஆஃப் q பை p. tan இன்வர்ஸ் ஆஃப் q பை p கத்துக்கிட்டீங்களா? இப்போ ஃபைனலா இப்போ இந்த 3 வெக்டாருக்கும் ஒரு சின்ன டெரிவேஷன் மாதிரி போட்டுருவோமா? கேர்ஃபுல்லா கவனி. Vector by. So R vector, P vector plus Q vector. Resultant R equal to root of P square plus Q square plus 2PQ cos theta. Alpha equal to tan inverse of Q sin theta by P plus Q cos theta. இது வரைக்கும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது வெக்டார் அடிஷன் மட்டும் கற்றுக் கொடுத்துருக்கேன். இதில் 3 கேஸ் கற்றுக்கலாமா? 3 கேஸ் தான். ஏற்கனவே இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே கேஸ் ஒரே பேஜில் எழுதி கொடுத்துறேன், உனக்கே தெரியும். பேர் இந்த இடத்துல தீட்டா 0, இங்கே தீட்டா 180, லாஸ்ட்டாக தீட்டாவோட வேல்யூ 90. தீட்டா 0வாக இருந்தால் 2 வெக்டாரையும் டைரெக்டாக ஆட் பண்ணுங்க. தீட்டா 180ஆக இருந்தால் 2 வெக்டாரையும் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிடுங்க. தீட்டா 90ஆக இருந்தால் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 0, இங்கேயும் ஃபைனல் டைரக்ஷன் 0, இங்கேயும் டைரக்ஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் q பை p. அவ்வளோதான். சூப்பராக இல்லை? சம் போட்டுடலாமா? ஒரே ஒரு சம் போட்டுட்டு ஒரு சம் உங்களுக்கு கொடுத்துறேன், ட்ரை பண்ணி ஒரு 10 நிமிஷம் சால்வ் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுறேன். இப்போ ஒரு சம் மட்டும் இங்கே பாருங்களேன். p வெக்டர் p ஈக்குவல் டு 4, q ஈக்குவல் டு 8, தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் r. இது தீட்டா 0வும் கிடையாது, தீட்டா 180யும் கிடையாது, தீட்டா 90யும் கிடையாது. நான் அது முடிஞ்சதும் ஆலன் மாடலோட PDF சென்ட் பண்ணி விடுறேன், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ. நீ எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் ஓகே தான், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நான் என்ன மெட்டீரியல் கொடுக்குறேனோ அதை மட்டும் படி போதும். எவ்வளோ டஃபாக சம் வந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். கான்செப்டுக்கு நான் என்ன எழுதி தரணும் அதான் நோட்ஸ். ப்ராப்ளம் சால்விங்க்கு எல்லா மாடுலில் இருக்கிற ப்ராப்ளமும் நம்ம அழகாக சால்வ் பண்ணிடலாம். எல்லா மாடுலையும் கல்லாம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறதில்ல. ஒரு சம்மு ஒரு மாடல், அது ஒன்றை கற்றுக்கிட்டா அதை வச்சு 100 சம் கொடுத்தா கூட உன்னால் சால்வ் பண்ண முடியும். ஆனால் அந்த ஒரு சம்மை நீ நல்லா கற்றுக்கணும், அவ்வளோதான். ஆருக்கு பதிலாக ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் 2PQ காஸ் தீட்டா சொல்லி கொடுத்தோமா? அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பி ஸ்கொயருக்கு பதிலாக 4 ஸ்கொயர், கியூ ஸ்கொயருக்கு பதிலாக 8 ஸ்கொயர், 2 × 4 × 8 cos 60. உங்களுக்கு தெரியும் தானே, cos 60 1/2. தெரியலன்னா கவலைப்படாது, நான் அடுத்தது கற்றுக் கொடுத்துறேன். cos 60 1/2. இந்த 2வும் போயிடுச்சு. 4 ஸ்கொயர் 16, 8 ஸ்கொயர் 64, 4 8s are 32. அப்போ 64 32 16. நீ ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனா அப்படியே கூட நீ ஆட் பண்ணிக்கோ, ரைட்டா? இப்போ நான் நீங்கள் ட்ரெயின் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 64 74 80 112 சார் ரூட் ஆஃப் 112 தெரியுதா? இல்லைன்னா தப்பு பண்ணுறோன்னா பொறுமையாக சால்வ் பண்ணு. 6 2 8 4 12 2 மீதி 1, 6 1 7 11 11 112. அப்போ ஆரோட வேல்யூ ரூட் ஆஃப் 112. முடிஞ்சா ரூட் எடுக்க ட்ரை பண்ணு, இல்லையா விட்டுரு. 10 பாயிண்ட்ல வரப்போகுது. 10 10s are 100, 11 11s are 121. அப்போ 10.5 பக்கமாக வரப்போகுது, ரைட்டா? ஸோ இப்படி தான் இந்த சம் கேட்பாங்க. அந்த பேப்பரில் இருக்கிற சம்மை மார்க் பண்ணி கொடுக்குறேன், நைட் உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்க. பி வேல்யூ கொடுத்துட்டு கியூ வேல்யூ கொடுத்துட்டு ஆர் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டு ஆர் கேட்டுருவாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, P2 Q2 ஆரும் 2, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தீட்டா. சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? PQR இது 3 ஈக்குவலாக இருந்தால் தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? சமீபத்தில் கேட்ட ஒரு பிரமாதமான கொஷின் பேர், லாஸ்ட் கொஷின் ட்ரை பண்ணுமா? PQR எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபார்முலா போட்டுக்கோ. R equal to root of P square plus Q square plus 2PQ cos theta. ஃபார்முலா போட்டுமா?
இங்கே ரூட் இருக்கும். இப்போ ரூட் வேணான்னா இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். உங்களால் உணர முடியுதா? எல்லாமே ஈக்குவல்ன்றதுனால எல்லாத்துக்கும் நான் பி கொடுத்துக்கிறேன். பி ஸ்கொயர், பிக்கும் பி ஸ்கொயர், கியூக்கும் பி ஸ்கொயர், 2 பி பி ஸ்கொயர் காஸ் தீட்டா. பி ஸ்கொயர் ஒரு பி ஸ்கொயர் ஒரு பி ஸ்கொயர் 2 பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 2 பி ஸ்கொயர், இங்கே ஒரு காஸ் தீட்டா. 2 பி ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துருங்க. 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஒரு பி ஸ்கொயர் ஒரு பி ஸ்கொயர் போயிடும். அப்போ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த 2 டினாமினேட்டில் வந்தால் 1/2 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. 1/2 இந்த 1 லெஃப்டில் வந்துடும் காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ -1/2. காசோட எந்த வேல்யூ -1/2? சரி, இது வரைக்கும் நாங்கள் சரியாக படிக்கல. எல்லாமே ட்ரிக்ஜாமெட்ரி பேசிக் தெரியாமல் இங்கே வந்து இங்கே அப்படி தான் இருக்கும். தீட்டா வேல்யூ நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது 90 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அதில் 37 படிக்கணும், 53 படிக்கணும், sin 180, sin 360, sin 270, இதெல்லாம் சூப்பராக கற்றுக்கலாம். மனப்பாடமே பண்ண தேவை. அப்போ தீட்டாவோட எந்த ஆங்கிள் -1/2? 120 டிகிரி. 120 டிகிரி. அப்போ உங்களுக்கு தெரியுமா, ரெண்டு வெக்டார் இது பி வெக்டார், இது கியூ வெக்டார், இது ரெண்டும் 120 டிகிரியில் இருந்தால் தான் இது ஆர் வெக்டார் 3 ஈக்குவலாக இருக்கும். PQR 3 ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஸோ 120 டிகிரியில் இருக்கிறது ஆன்சர். ஆப்ஷனில் 120 இருக்கும். அப்படியே டிக் பண்ணிக்க வேண்டியது. அது ஒரு நீட் சம். 3 வெக்டாரும் ஈக்குவலாக இருக்குன்னா ஆங்கிள் என்னவா இருக்கும்? ரைட்டா? ஒரே ஒரு ஹோம்ஒர்க் சம் எழுதிக்கோங்க. பி வெக்டார் 100, சாரி பி வெக்டார் 10, கியூ வெக்டார் 8, தீட்டாவோட வேல்யூ வழக்கம் போல் 60 டிகிரி. ஃபைன் தி ஆர் வெக்டர். ரைட்டா? ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணி ரூட்லேயே கூட நீங்கள் ஆன்சர் அனுப்பிவிடுங்க. இப்போ நீங்கள் எழுதணுன்றது கூட இல்லை, இந்த பிடிஎஃப் அப்படியே வந்துடும். நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த இடம் இருக்கும். ரைட்டா? ஒரே நிமிஷம்.